ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு கம்ப்ளீட் மிஷின் லேர்னிங் மாடல் தான் வந்து எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ண போறோம். ஒரு டேட்டா செட்டை லோட் பண்றதுல இருந்து அதுல வந்து எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்றது, ப்ராபபிலிட்டி எப்படி அப்ளை பண்றது, இதெல்லாமே அப்ளை பண்ணி அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா ஒரு மிஷின் லேர்னிங் மாடலா வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். எண்ட் டு எண்ட் எப்படி மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நீங்க ஒரு பிகினரா இருந்தாலுமே. ஸோ உங்களுக்கு மிஷின் லேர்னிங் உடைய கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியா புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு புக்கா நானே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் தங்கிஸ்ல ரைட் பண்ணியிருக்கேன். மிஷின் லேர்னிங் உடைய ஒரு கான்செப்டையுமே ஃபுட் எக்ஸாம்பிளா வச்சுதான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கு நீங்க மிஷின் லேர்னிங்ல உங்க கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த புக்கை படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவுடைய கோடு இதில் நான் ரைட் பண்ற கோடு எல்லாமே என்னோட கிட்டப்ல இருக்கு. கிட்டப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்னையே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க இந்த மிஷின் லேர்னிங் தேவையான டிப்ஸ் இது எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி கோர் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ ஏஜென்ட்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ணணும், கம்ப்ளீட்டா கோடிங்கே பண்ண தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் எங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல அது எல்லாமே நான் டீட்டெயிலா எலாபரேட்டா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் மிஷின் லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுமோ, யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணுமோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பில்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் தான் வந்து டெவலப் பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு வந்து டேட்டா செட் வந்து நான் கேகில் தான் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ல வந்து நம்ம ஸ்கிராப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன் எப்படி டேட்டாஸ் வந்து ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏ வித் ரூ அப்படிங்கிறதுல எம்எல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைல். ஸோ இதுல தான் என்னோட டேட்டா இருக்கு. ஓகேவா, என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவர்ஸ், ஸ்டடிடு, மொத்த ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க, ப்ரீவியஸா எவ்வளோ ஸ்கோர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, ஸ்லீப் ஹவர்ஸ் எவ்வளோ, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எண்ட் டு எண்ட் நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் டெவலப் பண்ண போறோம். அண்ட் அந்த மாடல் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 to 5 மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 3 மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ தட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு புரியும், இந்த யூஸ் கேஸ்க்கு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த யூஸ் கேஸ் வந்து நமக்கு ரெக்ரெஷன் யூஸ் கேஸ், இது வந்து கிளாசிபிகேஷன் கிடையாது. ஓகேவா, ஸோ இது எதனால அப்படின்னா நீங்க அவுட்புட்டை பார்த்தாலே தெரியும், 91, 65 இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் நம்பர்ஸா இருக்கு. டிஸ்கிரீட் நம்பர்ஸா இருந்தா தான் நம்ம கிளாசிபிகேஷன் பார்க்க போவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸ் நம்பர்ஸா இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா ரெக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட என்விரான்மெண்ட்டை வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெர்மினலை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஸோ உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கமாண்ட் ப்ராம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே யூவி யூஸ் பண்ணி தான் நான் பைத்தானோட பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யூவி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் யூவி பற்றி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு வந்து கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் யூவி இனிஷியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்டில் யூவி ரெடி ஆயிடும். அண்ட் யூவி விபிஎன்பி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போது இங்கே நான் என்னென்ன பேக்கேஜ் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து யூவி ஆட் ஃபர்ஸ்ட் வந்து நம்பை தேவைப்படும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் தேவைப்படும். அடுத்து மேட் பிளாட் லிப் தேவைப்படும். ஸோ நம்பை, பேண்டாஸ், ஸ்மார்ட் லிப் தேவைப்படும். சிபான் இஃப் நீடட் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைக்கிட் லேர்ன் தேவைப்படும். ஓகேவா, ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜஸே போதும், இதை வச்சே நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட டெர்மினலில் இப்போ வந்து நம்ம இன்னொரு ஒரு பேக்கேஜுமே நமக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம ரன் பண்ணுறதுக்காக. ஸோ நான் யூவி ஆட் ஐபிஒய் கர்னல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஐபிஒய் கர்னல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
இதை வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு டெர்மினல் வேணாம். ஸோ வேணும்னா நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு .env /script /activate. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி ரிசால்வ் ஆகி இந்த பேக்கேஜுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இப்போ என்விரான்மெண்ட் வந்து என்ன, இப்போ என்விரான்மெண்ட் நான் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகும்னா யூவி லாக்கில் தான் வரும் எல்லாமே மெட்டா டேட்டாவோட. அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம மாடல் பில்டிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் எம்எல் மாடல்ஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் .ipynb அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக மாடல் பில்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் 1 by 1 லைன் கோட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ மினிமம் ஒரு 1 hour போகும். நான் வந்து மேக்ஸிமம் 30 minutesக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 30 to 50 minutesக்குள்ளே. ஸோ அப்போ தான் நீங்களும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தேவையான பேக்கேஜஸ். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கர்னல் செலக்ட் பண்ணுறேன். என்னோட பைத்தான் என்விரான்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா AV3 அப்படிங்கிறது இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் numpy as np அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். pandas pd இது உங்களுக்கு பேசிக்கான திங் தான். ஏற்கனவே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். numpyன்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால ஷார்ட்டாக npன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி pandasக்கு pd அண்ட் mat.lib.pyplot அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து plt அப்படிங்கிற நேமில் எடுத்துக்கிறேன். அண்ட் cbon வந்து பார்த்தீங்கன்னா sns அப்படிங்கிற நேமில் எடுத்துக்கிறேன். இம்போர்ட் வார்னிங்ஸ் இப்போ இடையில யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெர்ஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வார்னிங்ஸ் மட்டும் சொல்லணும். அதை வந்து இக்னோர் பண்ணுறதுக்காக இது. ஓகே, இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனி பேக்கேஜஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ இது இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அகைன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டேட்டா செட்டை வந்து கொடுக்குறேன். df equal to pd.read csv. இப்போ என்னோட இந்த student.performance அப்படிங்கிறது ஒரு csv ஃபைல். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு csv ஃபைலை தான் வந்து இங்கே லோட் பண்ணோம். அதுக்கு read csv அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதோடைய நேமை வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ ஹெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா செட் லோட் ஆகிடும். பாருங்க, ஹவர்ஸ் ஸ்டடிடு, ப்ரீவியஸ் ஸ்கோரு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் ஹவர்ஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி என்னோட டேட்டா செட் வந்து லோட் ஆகிடும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் df.headனா ஃபர்ஸ்ட் 5 ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இதுலேயே டெய்ல் கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு லாஸ்ட் 5 ஷோ ஆகும். இப்போ 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதில் லாஸ்ட் 5 காலம் ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஹெட்டுன்னு கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வியூ பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் டேட்டா செட்டை எடுத்த உடனேயே முதல்ல செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதில் நல் இருக்கா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வெறும் நல் அப்படின்னு நான் போட்டேன்னா நல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவோம். .sum ஏன் போட்டேன்னா இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி நமக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? இப்படி ஷோ பண்ணுறதுனால இந்த இடத்துல ஃபால்ஸ்னா நல் வேல்யூஸ் இல்லை, வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கெல்லாம் உங்களால பார்க்க முடியாது, ஏன்னா 10,000 ரோஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா .sum அப்படிங்கிறத போடுறோம். இப்போ இதோடைய அவுட்புட்டை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கும் சொல்லும். ஹவர் ஸ்டடிஸ் காலத்தில் இல்லை, ப்ரீவியஸ் கோர்ஸில் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலாரிட்டிஸில் 0, ஸ்லீப் ஹவர்ஸில் 0, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸில் 0, பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 0. ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா காலமுமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வந்துடும் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து சம்னு போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் எடுத்தோடனே நீங்க செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. இப்போ இதுல நம்பர்ஸ் பாருங்களேன், 7, 4 இருக்கு. இப்போ இது மாதிரி 1ல இருந்து ஆரம்பிச்சு 10க்குள்ள இருக்கா, 20க்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அது வந்து இதுல எல்லாத்துல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ஹவர் ஸ்டடிஸ் இருக்கு நமக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீப் ஹவர்ஸ் இருக்கு, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. இந்த ஒரு காலத்தை மட்டும் தவிர்த்துட்டு இந்த 4லையும் செக் பண்ணுவோம். ஏன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல செக் பண்ணல அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், நம்மளுடைய அவுட்புட் காலம் அதான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அது தேவையில்லை. ஸோ அதனால என்ன பண்றேன், ஃபார் ஐ இன் ரேஞ்சு ஃபார் லூப் தான் போடுறோம். ஹவர் ஸ்டடிடு, ஸ்லீப் ஹவர்ஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ்ட், இது 3 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்கோருமே வந்து நமக்கு தேவை, பார்த்தாலே தெரியுது 100க்குள்ள தான் இருக்கும் ஸ்கோர் எப்படியும் அப்படின்னு.
ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து அந்த டிஎஃப்குள்ள யூனிக் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணும். நீங்கள் நார்மலாக டிஎஃப் டாட் யூனிக்னு போட்டிங்கன்னா மொத்தமாக ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஹவர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இத்தனை யூனிக் வேல்யூஸு. ஸோ இதுதான் இவ்வளோதான் இருக்கு ஆக்சுவல் வேல்யூஸ். சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கு இவ்வளோ இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சூப்பரான டேட்டா செட். ஓகேவா, ஸோ சூப்பராகவே மாடல்ஸ் வந்து நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணலாம். இதில் யூனிக் வேல்யூஸ்னா எத்தனைனா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா ஸ்லீப் ஹவர்ஸ் வந்து 9, 4, 7, 5, 8, 6 இதுதான் திரும்ப திரும்ப மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதான் வந்து யூனிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹவர் ஸ்டடியிலையும் இந்த வேல்யூஸ் மட்டும் தான் என்ன இருக்குன்னா மாறி மாறி வந்திருக்கு 10,000 டைம்ஸ் கிட்ட. ஸோ அதனால தான் அந்த யூனிக் வேல்யூஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். யூனிக் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டேட்டா அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம். ஓகே, டேட்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், இந்த மாதிரி பிளாட்லாம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணும், எங்கே எந்த பிளாட் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக படிக்கணும். நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸ்கேட்டர் பிளாட் யாருக்கு போடுறேன் அப்படின்னா, ஸ்கேட்டர்னா ஒன்றும் இல்லை, டாட்டா இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ப்ரீவியஸ் ஸ்கோருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றோம்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்கோர் காலத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏறிக்கிட்டே போகும் இப்படியே. ஸோ இதுக்கு பேர் தான் when x increase y also increase. இதை வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ எதனால யூஸ் பண்றோம்னு சொல்லி இதுதான் அனலிசிஸ். இப்படிதான் அனலைஸ் பண்ணணும் நம்ம டேட்டாவை வந்து. ஓகேவா, இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு. அதுல எந்த காலம் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணா கரெக்டான அவுட்புட் வரும், ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்த பிளாட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுலேயே வந்து அதே இது சேம், பட் இந்த தடவை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சேம் போனோட பண்ணதுதான், ப்ரீவியஸ் ஸ்கோரு, பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, அண்ட் ஹியூன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, ஸோ அது வந்து பிளாட் பண்ணி சொல்லும் எத்தனை பேர்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ ரெண்டுமே வந்து ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கு. ஓகே, ஓவரால் ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் வந்து அவங்க வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளால நோட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்க பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன். நம்ம அந்த காலமும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எதுக்கு, மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும்னா 1 by 1 அனலைஸ் பண்ணணும். இவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து வந்து இது ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோடைய டோட்டல் வேல்யூ கவுண்ட்ஸ் எவ்வளோ அதை வந்து பார் பாட்டில் வந்து பிளாட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதனால நான் பார் பாட்டில் பண்ணுறேன். பார்னா என்ன, கவுண்ட் ஷோ பண்ணணும். ஓகேவா, எதனாலன்னு கேட்டீங்கன்னா இங்க உங்களோட டேட்டா செட் எதுல இருக்கு, எஸ்ஆர்னோ டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ எந்த மாடலுமே டெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்துக்காது இன்புட்டா. ஓகேவா, இதை வந்து நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணணும், நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து ரன் பண்றேன். ஸோ இது ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்க டோட்டலா எஸ் மொத்தம் 5000ல இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எஸ் வந்து கம்மி, நோ வந்து கூட. ஓகே, ஸோ நோ வந்து பாத்தீங்கன்னா 5052 இருக்கு, எஸ் வந்து 4948 வந்து இருக்கு. இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இவ்வளோ வந்து எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேட்டாவை தெரிஞ்சு ஓவரால் ஸ்ப்ரெட்டா பாருங்க, கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 101 கோடிங் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடுமே வந்து நம்ம இப்போ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பிளாட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பிளாட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாட்டு, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே தான் யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஒரு 9 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். எதனாலனா எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் ஒரு ரன் பண்ணி விட்டுறேன். எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒண்ணு இருக்கு. எல்லாத்துலயும் இல்ல, ஒரு டைப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. மத்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய காலமோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாத்தணும். அப்படி மாத்தல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலைசேஷன் அப்ளை ஆகாது. ஆனாலும் அது பிரச்சனையா தான் வரும். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு காலமுக்கும், இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க, டிஎஃப் டாட் ஹெட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு காலமுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபைன் பண்ணோம். ஹவர் ஸ்டடீஸ், ப்ரீவியஸ் ஸ்கோர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்லீப் ஹவர்ஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஒன்றுக்கும் நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணுவோம். இப்போ இது பாருங்க, ஹவர் ஸ்டடீஸு ஓரளவு நமக்கு ஓகே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது வந்து இந்த லைன் இப்படியே போயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ், இது வந்து கம்ஸ் அண்டர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஓரளவு வந்து வருது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா இருக்கு, பட் இட்ஸ் நாட் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். பட் ஈவன் தோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நார்மலைசேஷன் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதோட கர்வை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ஓவராலா 0 to 10 தான் இருக்கு வேல்யூஸ். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கான ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட் இப்போ 90% வந்து இட்ஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து காட்டுறேன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். விக்கிபீடியா போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதோட எம்பிரிக்கல்னா சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா லைனு, இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரியும் இருக்கும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ரெட் கலர்லையும் இருக்கும். இது எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான். நம்ம எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே? ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இது வந்து மியூ சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கிளீனாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அண்ட் இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது வந்து வேற. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரெண்டு வரும். குமுலேட்டிவ் ஒன்று, ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு ஒன்று. ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது வந்து குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஆட் ஆன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஆட் பண்ணிக்கிட்டே வரும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போட்டுருக்கேன். ஓகே? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். சும்மா அந்த இதை மட்டும் இமேஜை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், நான் சொன்னேன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் யூனிஃபார்ம். இது வந்து பெர்னாலி, ஜாமெட்ரிக், பைனாமியல், பாய்சன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல், இது வெல்புல். இது எக்ஸ்போனென்ஷியலாக வெல்புல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கை ஸ்கொயர்டு, இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரைட் ஸ்கியூடு லெஃப்ட் ஸ்கியூடா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா லாக் அப்ளை பண்ணா நார்மலுக்கு மாறி. ஸோ அது எல்லாமே இருக்கு, இதெல்லாம் டெக்னிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். நம்மளுடைய இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே? எதனால டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லேயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவுட்லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதை வந்து இதுலேயே போட்டுறேன். ஓகேவா? அவுட்லேயர்னா என்னன்னா இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஒரு காலத்துக்கும் வந்து நம்ம அவுட்லேயர் ஃபைன் பண்றோம். ஓகே? ஸோ நீங்க ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏஐ வச்சு கோட் பண்ணிட முடியும் நம்மளால. நம்ம வந்து பட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் அது என்ன ஏதுன்னு கேட்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவுமே இந்த பிளாட்டை பத்தியுமே நான் கம்ப்ளீட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட், தேர்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல், இது வந்து தேர்ட் குவார்டைல், இது வந்து 25%, இது வந்து 75%. இது வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் மொத்தமா வந்து 5 வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த லைன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய லைன்,
இதை தாண்டி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அதாவது இந்த 9 தாண்டி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டாட்டா வரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். அவுட்லையர்ஸ், ஓகேவா? அவுட்லையர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அதை ரிமூவ் பண்ணலாம், கம்ப்யூட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லையர்ஸே கிடையாது. இருந்தால் இந்த லைனுக்கு அடுத்து என்ன ஆகும்னா டாட்டா இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ எதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் பிளாட், ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இது இந்த இமேஜை காட்டுற பாருங்க. ஸோ பாக்ஸ் பிளாட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்ஸ் பிளாட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்ல நீங்க இந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகட்டும், ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்ல இப்போ இது இருக்கு, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா அதுதான் அவுட்லேயர், அந்த ப்ளஸ் தான் அவுட்லேயர். அங்கே ஆக்சுவலாக அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாக்ஸ் பிளாட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல தான் அவுட்லேயர் இருக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா செட்டை பிரிச்சிருக்கோம், ஓகேவா? எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினா டேட்டா செட்டை பிரிக்க போகிறோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற டேட்டா இது பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஓகேவா? அந்த டேட்டாவை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை என்ன பண்ணா எக்ஸ்ல இருந்து எடுத்துரும். ஸோ டேட்டா ட்ராப்பு இந்த காலத்தை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு எக்ஸை எடுத்துக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஒய்யா எடுத்துக்கணும், ஒய் அது மட்டும் எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த sk.learn, அதாவது scikit-learn ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுல இருந்து மாடல் செலெக்ஷன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸ் ஒய் கொடுப்போம். டெஸ்ட் சைஸ் 0.25 அப்படின்னா 10,000 டேட்டால 75% டேட்டாவை ட்ரைனிங்க்கும் 25% டேட்டாவை டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ண போறேன். ரேண்டம் ஸ்டேட் 42 அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 75 அடுத்து 25 எடுக்காது, கலக்கி எடுக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் எடுக்கணும். அடுத்து இதோட ஷேப்பை பிரிண்ட் பண்றேன். ஸோ இதை ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 7500 டேட்டா ட்ரைனிங்க்கும் 2500 டேட்டா டெஸ்டிங்க்கும் 5 காலம்ஸ் இருக்கு, ஓகேவா? இதுல எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் இதுல. ஸோ இதுல நீங்க இப்போ நான் இதை திரும்ப என்ன பண்றேன், காப்பி பண்ணி அகைன் போட்டுட்டு y ட்ரெயின் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ y ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த இடத்துல y ட்ரெயின் ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ y ட்ரெயினோட சேவ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் 7500, ஓகேவா? அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸுங்கிற அந்த காலம் மட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மேப் பண்றேன். மேப் என்ன மேப்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் முடிக்கவே இல்லை. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டால பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்டில் எஸ்ன்னு ஒன்று தான் இருக்கு. ஸோ மாடல் அதை ஏத்துக்கவே அந்த அக்செப்ட் பண்ணாத டேட்டா வேற எடுத்துரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல மேப்பு ஃபார் எஸ்ஸுக்கு 1ன்னும் நோக்கு 0ன்னு மேப் பண்ணிடுன்னு சொல்றேன், ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ அதை போட்டுட்டு நான் இனி கொடுத்தேன் அப்படின்னா வெறும் 0 தான் இருக்கும் நமக்கு. எதுல எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் இது முன்னாடியே பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எக்ஸ் ட்ரெயின் வெறும் 0 and 1. இப்போ எல்லா காலமே நம்பர் ஆயிடும், எல்லாமே நம்பர் தான் இருக்கும், டெக்ஸ்டே இருக்காது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடல் ட்ரெயின் பண்ணலாம். நான் என்னென்ன மாடல் தேவை அப்படிங்கிறத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ் ட்ரெயின். ஸோ எக்ஸ் ட்ரெயின் டாட் ஹெட் அப்படின்னு போட்டோன்னா இது கேப்ஸ் லாக் எக்ஸ். பாருங்க எனக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல பாருங்க 0 1 மாறிடுச்சு, எஸ் ஆயிடும். ஸோ அதுக்காண்டி தான், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்ன மாடல் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன், ரிட்ஜ், லாசோ, எலாஸ்டிக் நெட், இது எல்லாமே அல்காரிதம்ஸ். இந்த அல்காரிதம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் எதுல இருந்தாலும் லீனியர் மாடல்ஸுக்கு அண்ட் நெய்பர்ஸ், ட்ரீஸ், என்சபிள், இது 4ல இருந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்று என்ன ட்ரை பண்ணலாம் எக்ஸ்ட்ராவான்னு கேட்டீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. SVR அப்படிங்கிறது சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாடல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் இந்த 4 மாடல்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ இது மெட்ரிசஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன தேவை? மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர்ட் எரர். இப்போ எரர் இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. ப்ரெடிக்ட் பண்ணது ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ 0, ஆக்சுவல் வேல்யூ என்ன 1. அப்போ 1 - 0 என்ன 1 தான். அப்ப எரர் இந்த இடத்துல என்ன வேல்யூனா 1ன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு டைம் சொல்லணும்னா ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ 2, ஆனா ஆக்சுவலா என்ன வேல்யூனா கரெக்ட் வேல்யூ என்னன்னா 3. அப்ப 3 - 2
1. அப்ப ஆக்சுவல் எரர் என்ன அங்கே அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர்னு சொல்லுவோம், அதை ஸ்கொயர்டு எரர்னு சொல்லுவோம், ஆட்டோ ஸ்கோர்னு சொல்லுவோம். இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நான் 1 by 1 கால்குலேட் பண்ண முடியாது, அதனால கால்குலேட் மாடல் மெட்ரிசஸ்ன்னு போட்டு எல்லா மாடலுக்குமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல அதை கால் பண்ணி ட்ரூ வேல்யூ என்ன ப்ரிடிக்ட் பண்ணது என்ன, நான் சொன்னேன்ல ட்ரூ வந்து 2, இப்போ ப்ரிடிக்ட் பண்ணது 3, அப்போ அந்த இடத்துல எரர். ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரூ வேல்யூ என்ன, ப்ரிடிக்ட் பண்ணது வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ எல்லா மாடலையும் அட் அ டைம்ல ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிஸ்டா கொடுக்குறேன், சாரி ஒரு வந்து டிக்ஷனரியா கொடுக்குறேன். லீனியர் ரெக்ரெஷன், லேஷோ, ரிட்ஜ், எலாஸ்டிக் நெட் எல்லாத்தையுமே டிக்ஷனரியா கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போதான் நம்ம ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் லூப்ல. ஓகேவா? லூப்ல வந்து ட்ரைனிங் பண்றோம். ஃபார் ஒரு மாடலா ஃபர்ஸ்ட் மாடல் எடுத்து டேட்டாவை ட்ரெயின் பண்ணி விட்டுரும், செகண்ட் மாடல் எடுத்து டேட்டா ட்ரெயின் பண்ணி, தேர்ட் மாடல் எடுத்து டேட்டா ட்ரெயின், அப்படியே அதுவே ட்ரெயின் பண்ணிட்டே வந்துடும் 1 லைன் ஆஃப் கோட்லயே, இந்த ஒன்னு இதுல எக்ஸிக்யூஷன்லயே. ஓகேவா? மாடலை ஃபிட் பண்றது தான் வந்து ட்ரைனிங் பண்றது. ஓகேவா? ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு ஒய்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்றோம். எதை போத்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்கை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு மாடல் ட்ரெயின் ஆன கால்குலேட் மாடல் மெட்ரிசிஸ், டெஸ்டோடைய கால்குலேட் மெட்ரிசிஸ், அதை வந்து இங்க பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோ டேட்டா வந்து ட்ரெயின் பண்றோம். மாடல்ல ட்ரெயின் பண்ண உடனே டெஸ்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ண உடனே செக் பண்றோம் அதோட வேல்யூ கரெக்டாக வந்திருக்கான்னு, வந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்றோம். எரர்ஸ் நான் ரன் பண்றேன், பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிடுச்சு. லீனியர் ரெக்ரெஷன் வந்து RMSE 2 வந்திருக்கு. இது R2 ஸ்கோருங்கிறது அக்யூரசி. இதை பார்த்தீங்கன்னா 98% வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி குட். அண்ட் லாஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 98% வந்திருக்கு. அண்ட் அகைன் இதுலேயே தான் வந்திருக்கு. அண்ட் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸோ கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கு. அண்ட் ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மோரோவர் சிமிலர் டு லீனியர் ரெக்ரெஷன். அண்ட் எலாஸ்டிக் நெட் பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து லாஸோவோட தான் இருக்கு. கே நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் அடுத்த மாடல் வந்து இந்த மாடல், அதாவது வந்து நம்மளோட ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர். ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு இருக்கு, அதாவது 2.26. ஸோ இதில் பெஸ்ட் யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டுங்கிற ஒரு லீனியர் ரெக்ரெஷன், அவர் தான் வந்து பெஸ்ட். ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அவர் கரெக்டாக இருக்காரா இல்லை ஓவர் ஃபிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு வந்து நீங்க ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்க்கு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பேசிக்காக ஒரு மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, மிஷின் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த கோடுமே என்னோட கிட்டப்ல நான் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீங்க மிஷின் லேர்னிங் நான் சொன்ன இப்போ வரைக்கும் சொன்ன கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே மிஷின் லேர்னிங்க்கு தங்கிலீஷ்ல ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கோடைய லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஸோ அது வந்து அவ்வளோ கிளீனாக இருக்கும். ஃபுட் எக்ஸாம்பிளை வச்சு தங்கிலீஷ்ல தான் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் வந்து சூப்பராகவே உங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி மிஷின் லேர்னிங் வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். மிஷின் லேர்னிங் தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கம்யூனிட்டிலையுமே வந்து யூடியூப் கம்யூனிட்டிலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட மெட்டாசிப் தேவைப்பட்டாலும் என்ன டாக்குமெண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன பண்ணலாம், என்ன மாதிரி டெக் எடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு டெக் வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.